அவரோட பிறந்தநாள். ஓட்டர் வாய்ஸ் சேனல் சார்பா அவரோட இந்த பிறந்தநாள்ல அவரை வாழ்த்தி வாழ்ந்தது. ஒரு விரல் புரட்சியே இருக்குதா உணர்ச்சியே ஒரு விரல். ஒவ்வொரு தேர்தலுக்கும் நமக்கு ஏதாவது ஒன்று இலவசமாக தரதா வாக்குறுதி தராங்க. ஆனால் இதுக்கெல்லாம் எங்கிருந்து பணம் வருதுன்னு யோசிச்சிருக்கீங்களா? இந்த இலவசங்கள் நிஜமாவே நமக்கு நல்லது செய்யுதா, இல்லை நம்ம தமிழ்நாட்டோட பொருளாதாரத்தையும் மெல்ல மெல்ல அழிக்குதா அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சரி, இந்த இலவசமும் நலத்திட்டமும் ஒன்றான்னு கேட்டிங்கன்னா அதுதான் இல்லை. இலவசம்னா ஓட்டு வாங்கிறதுக்காக ஒரு பொருளையோ இல்லை பணத்தையோ ஃப்ரீயாக தருது. ஆனால் நலத்திட்டம் அப்படிங்கிறது வெறும்னே இலவசமாக இல்லாமல் அது மக்களோட வாழ்க்கையை முன்னேற்றக்கூடியதாக இருக்குது. உதாரணத்துக்கு சொல்லணும்னா இப்போ இலவச கல்வி அப்படிங்கிறது நலத்திட்டம். ஆனால் இந்த டிவி, மிக்சி, கிரைண்டர், பணம் இதெல்லாமே இலவசம். சரி, இந்த ஃப்ரீபீஸ்ன்னு சொல்கிற இலவசங்கள் எப்போ ஸ்டார்ட் ஆச்சு? இந்த இலவச கலாச்சாரம் தமிழ்நாட்டில் தான் ஃபஸ்ட்டு ஆரம்பித்ததாக சொல்கிறாங்க. நம்ம முன்னாள் முதலமைச்சர் எம்ஜிஆர் தான் முதல்ல லோ காஸ்ட் கேண்டீன், அதாவது மலிவு விலை உணவகம்னு ஆரம்பித்தார். எம்ஜிஆருக்கு அப்புறம் கலைஞர், கருணாநிதியும், செல்வி ஜெயலலிதாவும் இலவச கலாச்சாரத்தை அப்படியே பின்பற்றினாங்க. அப்படியே 2006 டிஎம்கே ஆட்சியில் இலவச டிவி, ஒவ்வொரு வீட்டுக்கும் கேஸ் கனெக்ஷன், ஸ்கூல் முடிச்சுட்டு காலேஜ் போகிற மாணவ மாணவிகளுக்கு இலவச லேப்டாப் எல்லாம் கொடுத்தாங்க. அதே மாதிரி 2011, 2016 ஏடிஎம்கே ஆட்சியில் காலேஜ் ஸ்டூடெண்ட் கொடுத்த லேப்டாப்பை ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கொடுத்தாங்க. அது மட்டும் இல்லாமல் இலவச ஃபேன், மிக்சி, கிரைண்டர், இலவச ஆடு மாடுன்னு இதெல்லாம் கொடுத்தாங்க. இப்படி தான் இந்த இலவச கலாச்சாரம் ஒரு போட்டியாகவே மாறிடுச்சு. நீங்கள் ஒன்று கொடுத்தா நாங்கள் 2 கொடுப்போங்க தேர்வாளப்போ வாக்குறுதிகளாக தர ஆரம்பித்தாங்க. சரி, இந்த இலவசங்கள் கொடுக்கறதுனால நம்ம தமிழ்நாட்டுக்கு எவ்வளோ கடன் இருக்குன்னு பார்த்தா தமிழ்நாட்டோட கடன் இப்போ வரைக்கும் 8 லட்சம் கோடியை தாண்டிடுச்சு. நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் கிடைக்கிற இன்கமில் 60,000 கோடிக்கு மேலே வாங்கின கடனுக்கு வட்டியாக மட்டுமே கட்டுறாங்க. சரி, இதை இலவசம் சொல்லி நம்ம கொடுத்துட்டு இந்த பட்ஜெட்டை எது மூலியமாக சரி செய்கிறாங்க? வேறு எதுலையாவது விலையை ஏற்றி அது மூலியமாக வர இன்கம் இருந்து இதை சரி செய்கிறாங்க. இந்த உதாரணத்துக்கு சொல்லணும்னா இப்போ தகுதியுள்ள பெண்களுக்கு உரிமை தொகைன்னு மாதம் 1000 ரூபா தராங்க. ஆனால் இதுக்கெல்லாம் ஃபண்ட் எங்கிருந்து வருதுன்னு நம்ம யாருமே யோசிச்சு பார்க்குறதில்ல. சரி, இப்போ இந்த 1000 ரூபாயை நம்ம கவர்மெண்ட் எப்படி நம்மகிட்ட இருந்து திருப்பி வாங்குறாங்கன்னு பார்ப்போம். சுமார் 1 கோடி பேருக்கு இந்த 1000 ரூபா தராங்கன்னு வச்சுக்கோங்க. வருஷத்துக்கு 12,000 கோடி வருது. நம்ம தமிழ்நாட்டோட கவர்மெண்ட் 2021-22 மின் கட்டணத்தை ஏற்றி அதில் கவர்மெண்ட்டுக்கு 82,000 மில்லியன் யூனிட்க்கு 45,000 கோடி வருவாயாக கிடச்சி. அதுவே 2022-23 87,000 யூனிட்க்கு 60,000 கோடி வருவாயாக கிடச்சி. இது 2021-22 கிடைச்சதை விட 32% அதிகம். அடுத்து 2003-2024 93,000 மில்லியன் யூனிட்க்கு 71,000 கோடி வருவாயாக கிடைச்சது. இது 2022-23 கிடைச்சதை விட 18% அதிகம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த 2 வருஷத்தில் மின் கட்டணத்தை ஏற்றி தமிழ்நாட்டோட கவர்மெண்ட் 2022 கம்பேர் பண்ணும்போது கிட்டத்தட்ட 40 கோடி அதிகம். சரி, இப்போ மகளிர் உரிமை தொகைக்கு வருவோம். ஒரு வருஷத்துக்கு 1 கோடி பேருக்கு 12,000 கோடினா 3 வருஷத்துக்கு 36,000 கோடி ஆகும். 1000 ரூபா கொடுத்துட்டு உரிமை தொகைன்னு பெருமையாக சொல்லிக்கிற கவர்மெண்ட் எப்படி உங்களுக்கே தெரியாம உங்ககிட்ட இருந்து வாங்கி உங்களுக்கே கொடுக்குறாங்கன்னு இது மூலியமா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த மாதிரி எல்லா விஷயத்துக்கும் ஏதாவது ஒரு வழியில இருந்து நம்ம கிட்ட இருந்து திரும்ப வாங்குறாங்க. சரி, நம்ம தமிழ்நாட்டோட கடன் 2000-2021 வரைக்கும் எவ்வளவு இருந்துச்சுன்னு பார்ப்போம். 2000வது வருஷம் 23,840 கோடியா இருந்த தமிழ்நாட்டோட கடன் 2021 4,56,661 கோடியா அதிகமாயிருக்கு. அது மட்டும் இல்லாமல் 2021 இப்போ வரைக்கும் வாங்கின கடன் 8 லட்சம் கோடியை தாண்டிருச்சு. நம்ம ஒவ்வொருத்தர் மேலேயும் 1 லட்சத்துக்கு மேலே கடன் இருக்கு. இது எல்லாமே நம்ம கிட்ட இருந்து பால் விலையை ஏற்றியோ, பஸ் டிக்கெட்டை ஏற்றியோ, கரண்ட் பில்லை ஏற்றியோ திரும்ப வாங்க தான் போகிறாங்க. நம்ம கிட்ட திரும்ப வாங்கிட்டு இலவசம் வேற சொல்லிக்குவாங்க.
ஒரு மெடிக்கல் காலேஜ் கட்டுறதுக்கு 4000 கோடி செலவாகும்னு வச்சுக்கிட்டாலும் மின்கட்டணம் மூலயமா வந்த வருவாயில் 10 மெடிக்கல் காலேஜ் கொண்டு வந்திருக்கலாம். டாக்டர் படிக்கிறவங்க எண்ணிக்கையும் அதிகமாக இருக்கும். இல்லைன்னா ஸ்கூலோட தரத்தை இன்னும் உயர்த்தி இருக்கலாம். மக்களுக்கு வேலை வாய்ப்பு அதிகரிக்கிற மாதிரி புதிய தொழிற்சாலைகளை ஆரம்பிச்சிருக்கலாம். இன்னும் நிறைய தமிழ்நாட்டோட எதிர்கால முன்னேற்றத்துக்காக பயன்படுத்தி இருக்கலாம். ஆனா இலவசம் எதுக்கு கொடுக்குறாங்கன்னே தெரியாம ஓட் வாங்கறதுக்காக மட்டும் கொடுத்துட்டு திரும்ப நம்பிக்கிட்டே இருந்தே புடுங்குற மாதிரி தான் இருக்கு. இப்போ 2026 எலெக்ஷன் வரப்போகுது. நம்மள நிறைய பேர் இன்னும் இலவசமா என்ன தருவாங்க, ஏதோ தள்ளுபடி பண்ணுவாங்க அப்படிங்கிறத பத்தி தான் யோசிக்க போறோம். அப்படி எதை இலவசமா கொடுத்தாலும் ஏதாவது ஒரு வழியில நம்ம கிட்ட இருந்து திரும்ப வாங்க தான் போறாங்க. இதுக்கு மேலேயாச்சும் அரசியல் கட்சிங்கிட்ட இலவசங்களை கேட்காம நல்ல ஸ்கூல்ஸ் கேட்கலாம், நல்ல ரோடு போட சொல்லி கேட்கலாம், நல்ல வேலை வாய்ப்பை உருவாக்க சொல்லி கேட்கலாம். வீடியோவை முடிக்கிறதுக்கு முன்னாடி ஒன்று மட்டும் சொல்லிட்டு முடிக்கிறேன். ஃப்ரீபி மே கம் அண்ட் கோ, பட் குட் கவர்னன்ஸ் மஸ்ட் க்ரோ. அதாவது இலவசங்கள் வரலாம் போகலாம், ஆனால் நல்ல கவர்மெண்ட் தான் நம்ம தமிழ்நாட்டுக்கு தேவை. இந்த மாதிரி இன்னும் நிறைய வீடியோ வரப்போகுது. அதனால நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காமல் லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க.